إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال تعالى أيضا وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉ அல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணாயிருக்கலாம் பெண்ணாயிருக்கலாம் ரப்புடைய தொடர்பை சீராக்கவில்லையானால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை அடையக்கூடியதாக இருப்பார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகில் அடியார்களுக்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான்.
ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த நியமத்துகளை சரிவர பயன்படுத்த வேண்டும். அந்த நியமத்துகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, சிறந்த கண்ணியமான ரபீனில் அவ்வல் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். பிறை 5வது தினத்தில் இருக்கின்றோம். முழு உலகத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் மாலைக்கு எல்லை கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழு உலகத்திலேயும் புகழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தூதுத்துவத்தை கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. நபியே நாயகமே, நாம் உம்மை முழு அகலத்தார்களுக்கும் ரஹ்மத்துக்குரிய நபியாக ரசூலாக அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا كَافَّةً لِلنَّاسِ. முழு மனித சமுதாயத்தினர்களுக்கு, ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் கூடிய அத்தனை படைப்பினங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துக்குரிய ரசூலாக நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். சொர்க்கத்தை கொண்டு மக்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, நரகத்தை கொண்டு பாவத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துக்குரிய நபியாக ரசூலாக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை அறியாதவர்களாக, இதை விளங்காதவர்களாக, இதை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துக்குரிய நபி, ரஹ்மத்துக்குரிய ரசூல். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் இத்திபா செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அன்பு நபியுடைய ஹுப் எங்களை உள்ளத்தில் வர வேண்டும், நபியுடைய முஹப்பத் வர வேண்டும், நபியுடைய அஹ்லுல் பைத், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய முஹப்பத் எங்களோட உள்ளத்தில் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் உள்ளத்தில் இருந்தால் அவர் மோமினா இருப்பார், பரிபூர்ணமான மோமினா இருப்பார். முஹப்பத் இல்லை என்றால் அவர் பரிபூர்ணமான மோமினா இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரிவாயத்தை சஹீஹுல் புகாரில பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் பரிபூர்ணமாக ஈமான் கொள்ள மாட்டீங்க, பரிபூர்ணமாக ஈமான் கொள்ள மாட்டீங்க. எதுவரையில் தெரியுமா? அவருடைய பிள்ளை, அவருடைய தந்தை, முழு உலக மக்களுடைய அன்பை காண, ஏண்ட அன்பு, என்னை பற்றியுள்ள முஹப்பத், என்னை பற்றியுள்ள அன்பு அவருடைய உள்ளத்தில் வராத வரையில் அவர் பரிபூர்ணமான மோமினா இருக்க மாட்டார் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்தில் யாருடைய முஹப்பத் அதிகமாக இருக்குது? நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய உள்ளத்தில் கையை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பு நபியுடைய முஹப்பத் இருக்குதா? அன்பு நபியுடைய சுன்னாக்கள் மீது முஹப்பத் இருக்குதா? நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சுன்னா மீது முஹப்பத் இருக்குதா? அல்லது துனியாவுடைய முஹப்பத் இருக்குதா? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
100க்கு 100 முஹப்பத் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பில் ஒரு முள்ளு குத்திப்படுவதை சஹாபாக்கள் விரும்பவில்லை. அன்பு நபியுடைய கட்டளையை எந்த அளவுக்கு அவர்கள் இத்திபா செய்தார்கள், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, பத்ருடைய தினத்தில், பத்ருடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், கௌம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் அவர்களுடைய நபியை பார்த்து சொன்னதை போன்று யா ரசூலல்லாஹ் நாம் உங்களை பார்த்து சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் சமூகத்தினர் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க. இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஉனா காயிதூன். நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாம் இந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்போம், நாம் யுத்தம் செய்ய தயாராக மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த மலையில் இருந்து குதிக்க சொன்னால் உங்களுடைய கட்டளையை கேட்டு கீழே குதிச்சிருப்பேன். இதோ கடலில் பாய சொன்னால் நாம் பாய்ந்திருப்பேன். சஹாபாக்கள் அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு உலகத்திலே கூடிய யாருடைய அன்பை விட ஆழமாக உள்ளத்தில் பதிவாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் பரிபூர்ணமான மூமின் யாரு தெரியுமா? என்னுடைய அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும். எல்லா அன்பை காண, உலகத்தில் கூடிய வஸ்துக்களுடைய அன்பை காண, மனைவியுடைய அன்பை காண, பிள்ளைகளுடைய அன்பை காண, உறவினர்களுடைய அன்பை காண, என்னுடைய அன்பு, என்னுடைய நேசம், என்னுடைய முஹப்பத் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர் பரிபூர்ணமான மோமின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள் பாக்கியங்களை கொடுக்க இருக்கிறான். நாளை மறுமையில் ஏராளமான பாக்கியங்களை கொடுக்க இருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷமாயிலை பார்க்கும்போது இமாமுனா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔசாஃப்களை தெளிவாக கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவால் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹில்ம் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை எப்படி இருந்தது, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சிரிப்பு எப்படி இருந்தது, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முடி எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை எப்படி இருந்தது என்பதை இமாமுனா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஷமாயிலு திர்மிதியில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் வ இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நாயகமே, நீங்க மிகவும் மகத்தான ஒரு நற்குணத்தின் பேர் இருக்கின்றீர்கள், மிகவும் நற்குணத்தின் பேர் இருக்கின்றீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் எப்படி இருந்தது கண்ணியமானவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்க வந்தவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தாவை கொலை செய்த வஹ்ஷ கூட ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், நபியே நாயகமே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த தூதுத்துவத்துக்காக வேண்டி, இந்த அல்லாஹ்வுடைய அழைப்புக்காக வேண்டி நாம் விரிவுபடுத்தவில்லையா? வவதஅனா அன்க விஸ்ரக்,
அல்லதி அன்கத லஹ்ரக், நபியே உம்மிடத்தில் இருந்த அந்த சுமையை நாம் உம்மை விட்டோம், அதை இறக்கிவிட்டோம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுமை எந்த அளவுக்கு இருந்தது, அவர்களுடைய முதுகை முறிக்கக்கூடிய அளவுக்கு தாவத்துடைய விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தார்கள். இந்த ரிசாலத்தை, இந்த நுபுவத்தை, இந்த மார்க்கத்தை சமூகத்து மத்தியில் அதை எத்தி வைக்கும் பணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சுமையை நாம் உம்மை விட்டோம், இறக்கி வைத்தோம். வரஃபஅனா லக திக்ரக், அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், நாம் உமது கீர்த்தியை, உம்முடைய கண்ணியத்தை, உம்முடைய மேன்மையை நாம் உயர்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் எந்த அளவுக்கு உயர்வென்றா, நாம் தொழக்கூடிய தஷஹுதுல கூட, அத்தஹியாத்துல கூட அல்லாஹ்வுடைய பேரு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு அங்கே குறிப்பிடப்பட வேண்டும். அத்தஹியாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லப்படவில்லையோ அந்த அத்தஹியாத்து நிறைவேற மாட்டாது, தொழுகை நிறைவேற மாட்டாது. ஒரு மனிதன் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அத்தஹியாத்துல வைத்து அல்லாஹ்வுடைய பேரோட, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை குறிப்பிடும்படி மார்க்கம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அங்கேயும் கண்ணியப்படுத்துகின்றார். அடுத்ததாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், வல் அதான், பாங்குல அதான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேரு பின்னால தூதருடைய பேர் சொல்லப்பட வேண்டும். அப்படி சொல்லப்படவில்லையானால் அந்த அதானா நிறைவேற மாட்டார். அங்கேயும் அல்லாஹ்வுடைய பேரோடு அன்பு நபியுடைய பேரை குறிப்பிடும்படி மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது. அடுத்ததாக இகாமத்துடைய நேரம், இகாமத் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொன்னதன் பின்னால அன்பு நபியுடைய பெயர் அங்கே சொல்லப்பட வேண்டும். அடுத்ததாக ஹுத்துபா பிரசங்கங்கள், ஹுத்துபாக்கள் ஹம்துக்கு பின்னால, அல்லாஹ் புகழ்ந்தது பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும். இல்லையானால் அந்த ஹுத்பா பிரசங்கம் நிறைவேற மாட்டாது, பாத்திலாகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் தன்னுடைய பெயரோட அன்பு நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை குறிப்பிடும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரல்லாஹ், நபியே நாயகமே, உம்முடைய இரட்சகன் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுக்கு அருள் பாக்கியங்களை தருவான். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். ஏராளமான அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை, அருள்களை அல்லாஹ் தருவான். ஃபதரல்லாஹ், நீங்கள் அதை பொருந்தி கொள்வீங்க, அதை நீங்கள் பொருந்தி கொள்வீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 15 நாட்களாக, இன்னும் சில ரிவாயத்தில் 40 நாட்களாக, இன்னும் சில ரிவாயத்தில் 12 நாட்களாக வஹி வரவில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்கவில்லை. முஸ்ரிக்கீன்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறையாக சொல்ல ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விட்டான். அல்லாஹ் தஆலா இந்த சந்தர்ப்பத்தில் சூரத்துல் லுஹாவை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வல்லுஹா,
முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவு மீது சத்தியமாக, இருண்ட இரவு மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உமது இரட்சகன் உம்மை கைவிடவில்லை, உம்மை கோவிக்கவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. நபியே நாயமே உம்முடைய இரட்சகன் உம்மை கைவிடவில்லை, உம்முடன் கோபப்படவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் படுத்தினான், ஆறுதல் சொன்னான். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா. நபியே நாயமே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விட ஆখিরাத்துடைய வாழ்க்கை மேலானது, சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நபியே நாயமே அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், ஏராளமான அவனுடைய அருள் பாக்கியங்களை தர இருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் அவைகளை பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலா இவ்வாறு குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. நபியே நாயகமே அல்லாஹ் தஆலா உங்கள் ஒரு யதீமாக, ஒரு அனாதையாக அல்லாஹ் பெற்றுக்கொண்டான். அவனின் பக்கம் அல்லாஹ் அரவணைத்து கொண்டான். وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. நீங்க மார்க்கம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, மார்க்கத்தை பற்றி எந்த விடயமும் தெரியாமல் இருந்தது. அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழிகாட்டினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனம் இந்த சூரா இறங்கும் போது முஸ்ரிக்கீங்களுக்கு எதிராக கண்ணியமானவர்களே அல்லாஹ் அவர்களை வாய் மூட செய்ய இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான். குர்ஆன்ல சொல்லும்போது லஅல்லக பாகிஉன் நஃஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே நாயகமே இந்த மக்கா முஸ்ரிக்கீங்கள் குஃபார்கள் இஸ்லாத்துக்குள்ள வரல, கலிமாவை ஏற்றுக்கொள்ளல என்றதுக்காக வேண்டி நீங்க கவலைப்படுறீங்க. எந்த அளவுக்கு உங்களோட கவலை இருக்குதுண்டா உங்களுடைய உயிரையே நீங்க மாற்றிக்கொள்ள போற மாதிரி விளங்குது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், எல்லோரும் சாரை சாரையாக இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும், அனைத்து மக்களும் சொர்க்கம் போக வேண்டும். நபியுடைய நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆசையா இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மகாமே மஹ்மூதை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். அஸாய வஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபியே நாயகமே அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு புகழுக்குரிய ஒரு இடத்தில் அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவான். தஃசீருடைய உலமாக்கள் வழங்கப்படுத்துகின்றார்கள், புகழுக்குரிய இடம் எது தெரியுமா? அஷ்ஷஃபாத்துல் உல்மா, பெரிய பரிந்துரை என்று சொன்னாங்க. நரகம் போகக்கூடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் இந்த உம்மத்தில் பாவிகளுக்கு
பரிந்துரை செய்வார்கள். ஷஃபாத்துல் உல்மா, கண்ணியமானவர்களே, பெரிய பரிந்துரை. ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார். அன்பு நபியுடைய முஹப்பத் உம்மத்தின் மீது இருந்தது. எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும், யாரும் நரகம் போகக்கூடாது. நபியுடைய உள்ளத்தில் இருந்த, கண்ணியமானவர்களே, நபியுடைய உள்ளத்தில் இருந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, விசேஷமாக கொடுத்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இன்னா அதைனாகல் கௌசர், இன்னா அதைனாகல் கௌசர். நபியே நாயகமே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தை அல்லாஹ் தருவான். உலமாக்கள் கௌசர் என்றா விளக்கம் சொல்லுகின்றார்கள், அனைத்து ஹைர்களும் நிறைந்த, அனைத்து நலவுகளும் இருக்கக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கௌசர் என்றா நீர் தடாகம். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த நீர் தடாகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் வருவார்கள். சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு இடத்துல என்ன சந்திக்கலாம்? முதலாவது ஹவுலுல் கௌசர், அந்த நீர் தடாகத்துக்கிட்ட என்ன கண்டு கொள்வீங்க. இரண்டாவது சிராத்தில் என்ன சந்திப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நீர் தடாகத்தை கொடுப்பார். உம்மத்தினர்கள் அந்த முபாரக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரத்தினால் அந்த நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிப்பார்கள். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னாவை, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டார்களோ, எடுத்து நடந்தார்களோ, இப்படியானவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னாக்களை வாழ்வில் எடுத்து நடக்கவில்லையோ, தீனை வாழ்வில் எடுத்து நடக்கவில்லையோ, இப்படியானவர்கள் அந்த நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள புகழ்ந்தாங்க. சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்தை முன்னால் வைத்து புகழ்ந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மிம்பர் மேடை அடித்து, அந்த மிம்பர் மேடைக்கு மேலால் உட்கார்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்தார்கள். சில கவிகளை கொண்டு புகழ்ந்தார்கள். சொன்னார்கள், வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லன் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி புகழ்ந்தார்கள்? சொன்னார்கள், என்னுடைய இந்த இரு கண்களினால் உங்களை விட உலகத்திலே அழகான ஒருவரை பார்த்தது கிடையாது. என்னுடைய இந்த இரு கண்களினால் உலகத்திலே உங்களை போன்ற அழகான ஒருவரை பார்த்தது கிடையாது. சொல்லுகின்றார்கள், உலகத்தில் எந்த பெண்களும் உங்களை போன்று அழகான ஒருவரை பெற்றெடுக்கவில்லை. நீங்க அனைத்து குறைகளை விட்டும் நிவர்த்தியானவர்கள், நிவர்த்தியா படைக்கப்பட்டுள்ளீர்கள். எப்படி படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்றால், நீங்களே விரும்புகிற விதத்தில் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்றதை போன்று நீங்க எந்த ஒரு குறைகளை விட்டும் நிவர்த்தியாக படைக்கப்பட்டுள்ளீர் என்பதாக
ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த கவியை கொண்டு புகழ்ந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் கான அஹ்ஸனு நாஸி வஜ்ஹன், மக்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் மிகவும் அழகா இருந்தது. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, சந்திரனை பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தோம், சந்திரனை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இலங்கக்கூடியதாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது. சொல்லுகின்றார்கள், வஹ்ஸனு முஹ்லுகன், மனிதர்களுடைய குணங்களிலே மிகவும் அழகான குணமுள்ளவர்களாயிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பற்றி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருந்தது? மிஸ்லு சைஃப், வாளை போன்றிருந்ததா? வாள் அது இலங்கக்கூடியதா இருக்கும், அந்த வாளை போல இலங்கக்கூடிய பிரகாசம் உள்ளதா இருந்ததா? சொன்னாங்க, காலலா, வாளை போன்று ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இலங்கக்கூடியதா இல்லை, பல் மிஸ்லுல் கமர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சந்திரனை போன்று இலங்கக்கூடியதாக இருந்தது என்பதாக பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்பமானவர்கள், படை கோலத்திலே நிரப்பமானவர்கள், குணத்தில் நிரப்பமானவர்கள், கொடுக்கல் வாங்கலில் நிரப்பமானவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு கவிதையை படிப்பார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கின்றது, இந்த உலகத்துக்கு இந்த ஒரு சூரியன் இருக்கின்றன, என்னுடைய சூரியன் இந்த உலகத்தில் உரிக்கக்கூடிய சூரியனை விட மேலானது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்து படித்தார்கள். நபி அவங்க வீட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த கவிதையை படிப்பார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட என்னுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சூரியன் சிறந்தவர் என்பதாக சொல்லுவார். வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால் உதயமாகும், ஆனால் என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால் உதயமாகுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் இந்த பைத்தை படித்து வரவேற்பார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த நபியுடைய சுன்னாக்கள் எங்களோட வாழ்க்கையில் வரும். குர்ஆன் சொல்லுது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ இச்ச பிரகாரம், அவங்களோட இஷ்ட பிரகாரம் எதையும் சொல்லவில்லை, எதையும் மொழியவில்லை. நபி அவங்க சொன்னதெல்லாம் குர்ஆன், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்துக்கு சொன்னதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தினால இறக்கப்பட்ட வஹீயைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாக்கள் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது கண்ணியமானவர்களே. நபி அலைஹிஸ்ஸலாத்தை வெறுமனே வாயினால் நாம் போல்றது மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நபியுடைய சுன்னத் வர வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த விதத்தில் எம்முடைய வியாபாரம், எம்முடைய கொடுக்கல் வாங்கல் அமைய வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிக்காவை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நிக்காவுடைய ஃபங்க்ஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறையில், அந்த சுன்னாக்கள் காட்டி தந்த அந்த சுன்னத்து பிரகாரம் எங்களுடைய நிக்கால அமைச்சிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய பார்வை சீரா வேண்டும், எம்முடைய கேள்வி புலன் சீரா வேண்டும், எம்முடைய கொடுக்கல் வாங்கல் சீரா வேண்டும், எம்முடைய இல்லற வாழ்க்கை சீரா வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய ஆடை கூட
சுன்னத்தை பேணக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். கரண்டை காலு கீழால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுக்க வானம் என்று சொன்னாங்க. சுன்னத்தை மாற்றம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உலகத்தில் நரவாதியை பார்க்கணும் என்றால் யார் கரண்டை காலு கீழால தன்னுடைய ஆடை உடுப்பாரோ, இது ஆண்களுக்குரிய சட்டம், பெண்களுக்குரிய சட்டம் அல்ல. பெண்கள் கரண்டை காலை கீழால் உடுக்க வேண்டும், ஆண்கள் கரண்டை காலுக்கு மேலால் உடுக்க வேண்டும். நபியாக சொன்னாங்க, யாரு கரண்டை காலு கீழால ஆடையை அணிவார்களோ அவர் நரகவாதி என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஸ்ஃபு சாக் கரண்டை காலுக்கு மேலால எங்களோட ஆடையை நாம் உடுப்பது சுன்னத். நபியாக கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது எங்களுடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த சுன்னாக்கள் முழுமையாக வரும். கண்ணியமானவரை, மிஸ்வாக் நபி அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான ஹதீஸில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். லௌலா நசுக்கல் உம்மத்தில் அமர்த்தும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி உலூஇ வஃபீ ரிவாயத்தின் இந்த குல்லி ஸலாத்தின். நபியா சொன்னாங்க, என் உம்மத்து சிரமம் இல்லை என்றால் நான் என் உம்மத்தினர்கள் மிஸ்வாக் செய்வதை ஏவி இருப்பேன். ஒவ்வொரு ஒளி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் தொழக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவி இருப்பேன். கண்ணியமானவர்களே, இந்த மிஸ்வாக்குடைய சுன்னத் என்னோட வாழ்க்கையில் வரணும். இதான் இத்திபாவு சுன்னா. இதான் நாங்கள் உள்ளத்தால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசம் கொள்றதுக்குரிய அடையாளம். வெறுமனே வாயில நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பற்றி பேசுகிறோம், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னாக்களை பேசுகிறோம், நபி அவன் மீது அன்பிக்கிறதா சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் சுன்னத்துகள் செயற்பாடின் மூலமாக வெளியாகலேண்டா கண்ணியமானவர்களே, இவர் உண்மையான முஹப்பத்துள்ளவராக இருக்க மாட்டார். ஒரு புலவர் பைத்தொன்று கவிதை ஒன்று சொல்றாரு, தாசில் இலாஹ வஅன்த துظஹிரு ஹுப்பஹு ஹாதா லஉம்ரி ஃபில் கியாஸி பதீஉ இன் கான ஹுப்புக சாதிகன் லஅதஅதஹு இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ. ஒரு புலவர் சொல்றார், மனிதனே, நீ ரசூல் ஸல்லல்லாஹு மீது அன்புள்ளதா சொல்றாய், அல்லாஹ் மீது முஹப்பத் உள்ளதா சொல்றாய், ஆனால் நீ அல்லாஹ்க்கு மாறு செய்தாய், அன்பு நபிக்கு மாறு செய்கிறாய். வாயால் சொல்றது முஹப்பத் ஈக்கிறதா சொல்றாய், ஆனால் உன்னுடைய செயற்பாடுகள் அதுக்கு மாற்றமா இருக்குது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றமா இருக்குது. இந்த வார்த்தைக்குதே என்னுடைய வாழ்நாள் ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உன்னுடைய அன்பு, உன்னுடைய முஹப்பத் நபி மீது உண்மையாக இருந்தா நீ வழிபட்டு இருப்பாய். சொன்னாங்க, யார் யாரை நேசம் கொள்வாரோ அவர் அவருக்கு வழிபடுவார். உலகத்துடைய அடிப்படையில் பார்க்குறோமா இல்லையா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசியம் கொண்டு விட்டால், முஹப்பத் வைத்து விட்டால் அவரை போல உடுக்க ஆரம்பிப்பார், அவரை போல முடியை வளர்க்க ஆரம்பிப்பார். அவருடைய செயற்பாடுகள் இவருடைய செயற்பாடாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாக்கள் வர வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்